ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓஷன் நியூ பே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடு வேறு லெவலில் ரொம்பவே காமெடியாக போகும். பட் நான் அதை காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். என்னோட பெஸ்ட்டை கொடுத்து காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷன் நியூ பே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ சாம்பியனை எதிர்த்து பிராஸ்டன் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு அந்த ஸ்டோன் கிடச்சிருச்சு. நாளைக்கு மேட்ச்சில் நான் வித்ட்ரா பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால், நாளைக்குள்ளே நம்ம ஃபைட்டுக்கு நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராஸ்டன் கிளம்புறான். நம்ம ஹீரோ ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் சடன் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு ஏஞ்சலிக்கா பார்க்குறா. கிங் ஆஃப் டோர்னமெண்ட்டில் சாம்பியன் கெர்வின் அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணாமல் மக்களை ஏமாத்திருக்காரு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ரோலிங் ஃபேங் அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாத. ஆமாம், அந்த லாஸ்ட் அட்டாக் அது வேற லெவல்னு கோச் சொல்லவும், அதை நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்லைன்னு கெர்வின் சொல்கிறேன். தென்னால் நான் உங்களையும் ஏமாத்திருக்கேன், நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் தகுதி இல்லாதவன் சொல்லவும், உனக்கு தெரிஞ்ச வழியில நீ அக்கறை காமிச்ச, அடுத்த வருஷம் நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாதிரி வின் பண்ணு அப்படின்னு கோச் சொல்றாரு. எனக்காக ஏன் இவ்வளவு தூரம் பண்றீங்கன்னு கெர்வின் கேட்கவும், ஏன்னா நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ பிராஸ்டன் கெர்வினை பார்க்க வரான். நான் ஏதாச்சும் இன்டரப்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கவும், இல்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா உன்னை ஹீலிங் பண்றமா அப்படின்னு பிராஸ்டன் கேட்கறேன். இல்ல இந்த பையனை என்ன ஃபீல் பண்ண விடுங்க, அது நான் வளர யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கெர்வின் சொல்றான். அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது பின்வாங்க அவசியம் இல்லைன்னு ட்ரிக் சொன்னா, நாளைக்கு மேட்சுக்கு ஆர்வமா இருக்கேன்னு கெர்வின் சொல்றான். ஸ்னேப்போ இந்த சாம்பியன்ஷிப்போட ஒரு இன்வெஸ்டர் தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ நாளைக்கு மேட்ச்ல கலந்துக்கிடணும் பேச வந்திருக்காரு. நாளைக்கு நான் மேட்சுக்கு போனா செத்துருவேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு பயந்து ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கான். இது நிறைய மக்களோட ஆசைன்னு சொல்லவும், எங்க அதுக்கு முன்னாடி உயிர் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய மக்கள் பெட் பண்ணிருக்காங்க, நிறைய மக்கள் ஆர்வமா இருப்பாங்க, அத்தனை மக்களோட மனசையோ கஷ்டப்படுத்த போறீங்களா ரிக்? ஐயோ என்ன பண்றது, மக்கள் பாவம் அப்படின்ட்டு ஸ்னேப் கிளம்பவும், நம்ம ஹீரோ சோகமாகவும் ஸ்னேப் பண்றது ஒர்க் அவுட் ஆகுது போலியே. ஸ்னேப் சொன்னதோ கரெக்ட் தான், மக்கள் மனசை கஷ்டப்படுத்த போறியா, சாகிறது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையா, ஒன்னதான் ரிவே பண்ணிடுவாங்களேன்னு கேட்கவும், ஏஞ்சலிக்கா நீ இதுக்கு முன்னாடி இறந்தது இல்ல, அதான் இப்படி பேசுற, சாகிறது எவ்வளவு பயங்கரமா இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இத்தனை நாள் அவர் கூட தானே இருந்திருக்க, ஒரு மேட்சுக்கு ஏன் பயப்படுறேன்னு கேட்கவோ, ட்ரைனிங் வேற ஃபைட் பண்றது வேற நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை என் டீச்சர்னு மதிச்சான் வேற அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கிளம்பிருத்தா. ரிக், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங்க்கு வந்தப்போ பிராஸ்டன் எப்படி கரெக்டா 2 வருஷத்துக்கான ட்ரைனிங் செஷனை ஃபர்ஸ்டே ஏற்பாடு பண்ணியிருந்தான்னு அப்படின்னு மீசட் கேட்கவும், அதை அந்த கைசர் ஆஸ்பால்ட்டை டிஃபீட் பண்ணதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் ஒரு காரணம் தான், பட் அவனுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணணுங்கிறது தான் அவனோட ஆசை. பிறந்ததுலேருந்தே அவன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மற்றவங்க கூட ஈக்குவல் ஃபைட்டிங் பண்ணுறது எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்கே அவனுக்கு தெரியாது. அவன் இத்தனை நாள் ரொம்ப லோன்லியாக இருக்கிறான். தனக்கு ஈக்குவலான ஒரு ஆளை கிரியேட் பண்ண தான் அவன் அந்த ட்ரைனிங்கே கிரியேட் பண்ணான். ராஸ்டன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீசட் கிளம்புறான். ராஸ்டன் ஆர்வமாக இருக்கான், அவன் கூட விளையாடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் கிளம்புறா. ஆர்ச்சிஎம் ஃபெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ போனப்போ பிராஸ்டன் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறான். நம்ம ஹீரோ ஹேண்ட் ஷேக் பண்ணுறத வச்சே உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸும் தெரில மேஜிக்கும் இல்லைன்னு சொல்லவும், ஹேண்ட் ஷேக்கை வச்சே அதை கண்டுபிடிச்சிட்டிங்களே நம்ம ஹீரோ கேட்குறான். அட்வென்ச்சரர் ஆகிற எந்த டேலண்ட்டும் உன்ட்ட இல்லைன்னு சொல்லவும், எல்லாரும் சொல்கிற அதே விஷயம் தான், என்னால் முடியாதுன்னு சொல்ல வரீங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்லை டேலண்டே இல்லாமல் நீ இருக்கிறதுனால மற்றவங்கள விட அதிகமாக நீ இதில் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அதை அனுபவிக்க நீ தயாரான்னு பிராஸ்டன் கேட்டிருப்பான். அவரை ஏன் இப்படி பயப்படுறாரு, பிராஸ்டனோட ட்ரைனிங் அவ்வளோ மோசமான ஏஞ்சலுக்கா கேட்கவும், அது இடத்துல ஒரு நரகம் இருந்த மாதிரி அவ்வளோ ட்ரைனிங்கில் அவன் மென்டலாக போகாமல் இருந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். அவன் மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் தான் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. எந்த ஸ்கில்லும் இல்லாமல் 40 வயசில் அட்வென்ச்சராக ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்லவும், ரிக்குக்கும் ஒரு இன்பார்ன் ஸ்கில் இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அண்ட் அப்படியே அவன் ஆக்டிவேட் பண்ணாலும் அவன் ஹோல் பாடியிலையும் அது பெரிய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு மீசட் ஏஞ்சலிக்கா கிட்ட சொல்கிறான். என்ன பார்க்க காமெடியாக இருக்குல்ல ரீனட், உனக்கு என்ன பிடிக்காதுல்லன்னு கேட்கவும், இல்லை நீங்கள் என்ன சூஸ் பண்ணாலும் எனக்கு உங்களை பிடிக்கும், பட் ஆனால் நாளைக்கு ஃபைட் பண்ணலாம் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு உங்களை இன்னும் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு ரெய்னட் சொல்கிறா. கிங் ஆஃப் ஃபிஷ் டோர்னமெண்ட்டோட 113வது சாம்பியனை டிசைட் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு அதை ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வருவானா மாட்டானான்னு ஸ்னேப் தான் ஆர்வமாக இருக்கான். அண்ட் ஜெயிக்க போகிற வின்னருக்கு 300 மில்லியன் ப்ரைஸ் இருக்கு, அது போகன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் நம்ம ஹீரோ மூஞ்ச பார்த்தா நம்ம ஹீரோ பயப்படுறது நல்லா தெரியுது. 100 கிலோ மேஜிக் ஸ்டோன், ஒரு வருஷத்துக்கான கோல்டன் ஸ்லைம் பேக், அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஸ்ப்ரிங்கான 2 டிக்கெட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இங்க ரீனட் வந்துட்டு நம்ம ஹீரோவோட காதுல எதையோ போய் சொல்லவும், நான் தயார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸைட் ஆகுறான். இந்த ஃபைட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பிராஸ்டன் சொல்கிறான். யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி அந்த கோச் கேட்கவும், ஈவன் என்னாலேயே அதை டிசைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கெர்வின் சொல்கிறான். இப்போ ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ரிகரிங் ஸ்பீட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அட்டாக் பண்ணுறான். பிராஸ்டனோட கையை வெட்டி கையில இருந்து ரத்தம் வருது. அது என்ன மேஜிக் அப்படின்னு ஸ்னேப் கேட்டா, அவங்க மேஜிக்கே யூஸ் பண்ணலன்னு ஆலிஸ் சொல்றா. 2 பேருமே அவங்க பாடி ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க. நிறைய அட்டாக்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஹீரோ த்ரெட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி தான்
தான் பிராஸ்டனை வெட்டியிருக்கான். பிராஸ்டனோட அட்டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி திரும்பவும் நம்ம ஹீரோ த்ரெட் ஸ்லாஷை யூஸ் பண்ணி பிராஸ்டனோட வயித்தை கிழிச்சிருந்தான். எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததுனாலயே நம்ம அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ரீச் பண்ண எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஏஞ்சலிக்கா பார்க்குறா. அவர் காதில் நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறான்னு கேட்கவும், ஜெயிச்சா என்னையோ ஹாட் ஸ்ப்ரிங்க்கு கூட்டிட்டு போ அப்படின்னு ரீனட் சொல்லியிருப்பா. ஹாட் ஸ்ப்ரிங்க்கு போகணுன்னு தான் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். என்னது ரிக்கு கூட ஹாட் ஸ்ப்ரிங் போவீங்களா, அங்கே நைட்டு நீங்கள் ஒன்றா தங்கணுமே அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும், ஆமா அப்படின்னு ரீனட் அசால்ட்டா பதில் சொல்கிறா. அப்படின்னா நீங்கள் சரி நான் மேட்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு ஏஞ்சலிக்கா வெக்கப்பட்டுட்டு உட்கார்றா. நீ தைரியமாக இந்த இடத்துல ஃபைட் பண்ண வந்திருக்கா, நான் டிஃபன் பண்ணா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு பிராஸ்டனை இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். சாதாரண பப்ஜே 5th லெவல் நேச்சர் மேஜிக் லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கெர்வின் பார்க்குறான். யோசிக்காம களத்தில் இருந்தா நான் இறந்துருவேன், கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஹீரோ பார்க்குறான். பிராஸ்டனோட அட்டாக்கை நம்ம ஹீரோ ஏர் கொஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிருந்தான். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதே ஏர் ஷாட் அண்ட் ஏர் கொஷன் மட்டும்தான். பட் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஈஸியாக அதை பிளாக் பண்ணுறான். வாவ், என்னால் கூட சாண்டே இல்லாமல் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது ரிக், ஆசம் அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் சொல்கிறான். மீசட் அண்ட் ஆலிஸ்க்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு தடவை அவன் பாடியே எவாப்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு மீசட் சொல்கிறான். எங்க நம்ம ஹீரோ பிராஸ்டனை டைரக்டா அட்டாக் பண்ண போகவும் போச்சு அவருக்கு அதை முடிஞ்சதுன்னு ஏஞ்சலிக்கா பாக்குறா. டக்குன்னு நம்ம ஹீரோ மேலே பார்க்க பறந்துருத்தான். மிட்யாரில் அவனால் டாஷ் பண்ண முடியாதுன்னு மற்றவங்க பார்க்குறாங்க. பட் ஏர் குஷனை நம்ம ஹீரோ காலில் யூஸ் பண்ணி அதுக்கும் மேலே போயிருந்தான். இப்போ ஏர் ஷாட்டை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா பிராஸ்டனுக்கு பெருசாக எதுவுமே ஆகலை. நான் இன்னும் க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணாதான் என்னால் அவர் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். டிஎஸ் ரேங்க் ஃபைட் பண்ணா எப்படிதான் இருக்குமான்னு ஏஞ்சலிக்கா பார்க்குறா. ரிக், நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட. என்னதான் இது என் ட்ரைனிங்கில் வந்ததா இருந்தாலும் உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்து வில் பவரும் இருந்ததுனால தான் இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னு பிராஸ்டன் சொல்லவும், இவர் போய் பேச மாட்டாரு, காம்ப்ளிமெண்ட்ஸும் ஈஸியாக கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவன் கூட ஈக்குவலான ஒரு ஆள் கூட ஃபைட் பண்ணணும்னு தான் அவன் ஆசை அப்படின்னு மேசட் சொல்லியிருப்பான். எதுக்காக நீங்கள் அந்த ட்ரைனிங்கை கிரியேட் பண்ணீங்கன்னு மேசட் என்கிட்ட சொன்னார். உங்களோட ட்ரீம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட தேவையில்ல, அது ஜஸ்ட் நடந்தால் எனக்கு ஹாப்பி அவ்வளோதான் அப்படின்னு பிராஸ்டன் சொல்லவும், ட்ரைனிங்கில் ஒவ்வொரு நாளும் என் கூடவே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை வச்சு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட ஃபைட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உண்மையிலேயே ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் கொஞ்சம் ஹாப்பி ஆகிறான். நீயும் நம்மளோட ஒரு பார்ட்டி மெம்பருங்கிறதுனால நம்ம ஆர்ச்சிஎம் ஃபிஸ்டோட ஃபவுண்டிங் ஸ்டோரியை நான் அவன்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பிராஸ்டன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லா எஸ்ட்ராங் மெம்பர்ஸும் இருக்கக்கூடிய கான்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் பார்ட்டி அப்படின்னா அது இந்த ஆர்ச்சிஎம் ஃபிஸ்ட் தான். பட் இந்த குரூப்பை ஆரம்பிச்சது யாரு அப்படிங்கிற விஷயத்த இது நாள் வரைக்கும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கதையை தான் பிராஸ்டன் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.